பஞ்சபட்சி கோவை கௌசிகன் பதிப்பத்தார் பஞ்சபட்சி என்னும் ஐம்புல் நூல் என்ற பஞ்சபட்சி பழதிரட்டு அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழக மார்க்கெட்ல இந்த மாதிரி பஞ்சபட்சியை விரிவாக சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் கிடையவே கிடையாது. மிக அருமையாக அதை வெளியிட்டுள்ளார்கள். ஐம்புல் நூல் அந்த காலத்துல இது 3000 வருடம் பழமையான ஒரு தமிழர்கள் கண்ட ஆருட முறை. ஐம்புல் அப்படின்னா ஐம்னா 5, பச்சு புல்லுனா பறவை. அப்போ அந்த காலத்துல அது பேர் ஐம்புல் நூல்னு பேரு. காலத்துக்கு ஏற்றபடி இப்போ பஞ்சபட்சின்னு பேரை மாத்திட்டாங்க. அதுல அந்த 5 பறவைகளான மல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில் இதை வச்சு எப்படி பலன் கொள்றது, அதுல நாமபட்சி, நட்சத்திர பட்சி, அதிகார பட்சி, முடுகு பட்சி, என்ன படுபட்சி அப்படின்னு திசாபட்சி, ராசி பட்சின்னு இருக்கு. இதை பத்தி எல்லாம் விரிவா கொடுத்துருக்கோம். எப்படி விம்சோத்திரி தசா அப்படின்னு ஒண்ணு இருக்கோ அது மாதிரி பஞ்சபட்சிக்கு உண்டான திசா காலங்கள் 100 வருடங்கள் இருக்கு. அப்போ ஒருத்தர் பிறந்த நேரத்துல எப்படி செல்போக இருப்புன்னு பாக்குறோமோ அது மாதிரி பார்த்து எப்படி பஞ்சபட்சி முறையில திசா பலன் அறிவது. இதை நீங்க பஞ்சபட்சியில பார்த்துட்டு அது விம்சோத்திரி திசால கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டும் ஒரே பலன் தான் வரும். ஆனா உங்களுக்கு ஜனன ஜாதகம் இருந்தாதான் விம்சோத்திரி திசால பார்க்க முடியும். பஞ்சபட்சியில தேவையில்லை, அவரது பேர் தெரிஞ்சா போதும், அவர் பிறந்த நட்சத்திரம் தெரிஞ்சா போதும், வளர்பிறையில பிறந்தாரா தேய்பிறையில பிறந்தாரா அவ்வளவுதான். ஏன்னா அது கூட தெரியாட்டு வெறும் பேர் இருந்தாலே போதும், பேரை வச்சு கூட சொல்லிடலாம். அப்போ இப்பேற்பட்ட ஒரு அருமையான பழந்தமிழர் கண்ட ஒரு ஆர்வட முறை தொல்காப்பியத்திலே அதை பத்தி சொல்லி இருக்கையிலே தமிழ்ல முதல் இலக்கணம் தொல்காப்பியம். அப்ப அப்பேற்பட்ட ஒரு பழமை வாழ்ந்த ஒரு கலையை நாம் மறுபடியும் உயிர்ப்பிப்போம். படிக்கிறதுக்கு பயிற்சி செய்வதற்கு மிக எளிது. அந்த அளவுக்கு உங்களுக்கு மிக எளிமையாக அந்த நூலில் குறிப்பிட்டு இருக்கிறேன். ஆகையினால் கோவை கௌசிகன் பதிப்பகத்தார் வெளியிட்ட அந்த பஞ்சபட்சி நூலை நீங்க வாங்கி படிங்க. உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.